டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமா நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய தோழர் இரா முத்தரசன் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் தோழர். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. இன்னும் ஓரிரு மாதங்களில் அறிவிப்புகள் வெளியாகலாம். திமுகவினுடைய கூட்டணி முழுமையாக இறுதி செய்யப்பட்டு விட்டதா? கம்யூனிஸ்டுகள் கேட்கப்படும் தொகுதிகளுக்கு திமுக சம்மதம் தெரிவித்து விட்டதா? அதற்கான தொடக்கமே இன்னும் தொடங்கலைங்கிறீங்க. தொடங்கலை. அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது. இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை. தேர்தல் தேதி அறிவித்த பிறகு பேச்சுவார்த்தை குழுக்கள் அமைக்கப்பட்டு அதன் பிறகு தான் நீங்கள் கேள்விகளுக்கான விடைகள் காணப்படும். அதிமுக அலைன்ஸை பொறுத்தளவில் ஓரளவுக்கு அவர்களால் பிஜேபியோட முன்னரே அவங்க கூட்டணியும் இது பண்ணிட்டாங்க. எங்களால் சீட் பேரிங்லாம் எங்களுக்கு ஓரளவு முடிஞ்சிருச்சு, ஓரளவுக்கு நாங்கள் தொகுதி பங்கீடுக்குள்ளே ரொம்ப தெளிவாகவே தான் இருந்துகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. திமுக கூட்டணியில் மதிமுகவோ கம்யூனிஸ்டுகளோ விடுதலை சிறுத்தைகளோ ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில் விட அதிகமாக தொகுதியில் எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறாங்களே. அதிமுக அணியே இன்னும் உருவாகலை. பிஜேபி இருக்குது, உருவாகலை. பாமக வந்துருச்சு, உருவாகலை. அமித்ஷா சொல்கிறாரு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அதிமுக பொதுச்செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு நாங்கள் தனித்து வெற்றி பெற்று தனித்து ஆட்சி அமைப்போன்னு சொல்கிறாரு. முரண்பாடே தீரலை. இது எப்போ தீரப்போகுதுன்னு தெரியல. தீருமா தீராதன்னு யாராலையும் கணிக்கவும் முடியாது. இந்த கூட்டணியை பொறுத்த மட்டும் ஏற்கனவே இருக்கிற கூட்டணி 10 வருஷமாக இருக்குது. ஒன்றும் புதுசாக தேர்தலுக்காக உருவாக்கப்பட்ட அணி அல்ல. திமுக தலைமையில் இருக்கிற அணி என்பது கடந்த 10 ஆண்டு காலமாக பயணத்தை தொடர்கிறது. 3 தேர்தல்களை, 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் வெற்றிகரமாக சந்தித்து தொடர் வெற்றியில் இருந்துட்டு இருக்கு. அதனால் இங்கே பேசுகிறது அப்படிங்கிறது எப்பொழுதுமே வழக்கமாக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கூட்டணி இருக்குது. புதுசாக சேர்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை. இருக்கக்கூடிய கூட்டணி அதிமுக கூட்டணிங்கிறது ஏற்கனவே அதிமுக பிஜேபியோட நாங்கள் எப்பொழுதுமே சேர மாட்டோம்னு எடப்பாடி ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு. இப்போ புதுசாக சேர்ந்துருக்கிறாங்க. அதனால் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசியும் கூட அது கூட்டணியா தொகுதி பங்கீடா இன்னும் எந்த முடிவுக்கும் வர முடியாத அணி அது. ஏன்னா ஒரு கொள்கையற்ற நிலையில் சேர்ந்துருக்கிறதுனால தொகுதி பங்கீடா கூட்டணி ஆட்சியாங்கிறதுலையே இன்னும் எந்த தெளிவும் இல்லை. அதனால் அந்த கூட்டணியோடு இந்த கூட்டணியை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அந்த கூட்டணியோட நான் கம்பேர் பண்ணலை. ஆனால் திமுக கூட்டணியில் சலசலப்பு இருந்துட்டு தானே இருக்குது. பிரவீன் சக்கரவர்த்தியுடைய பேச்சோ இவர் மாணிக் தாகனுடைய பேச்சுக்களோ முழுமையாக திமுக கூட்டணியில் ஒரு பிளவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தானே போயிட்டு இருக்கு. சலசலப்பு ஏற்படணும் அப்படிங்கிறது பலருடைய விருப்பம். தனிப்பட்ட முறையில் ஒரு காங்கிரஸ் கட்சியில் தனித்தனியாக கருத்துக்களை சொல்லுவாங்க. மற்ற கட்சியுமே இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் வழக்கமாகவே தனித்தனியாக தங்களுடைய இதனுடைய சொந்த கருத்துன்னு சொல்லிடுவாங்க. அது இந்த கட்சியில் அந்த மாதிரி சொல்கிறத அதை அனுமதிக்கிறாங்க. அது வேறு விஷயம். அதிகாரபூர்வமான அறிவிப்புங்கிறது தான் எடுத்துக்கலாமே தவிர தனித்தனியாக ஒருத்தரும் அறிவிச்சிட்டு இருக்கிறத நம்ம விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, தாவேகாவோடு காங்கிரஸ் போகும், வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதற்கான ஒரு முன்னேற்பாடுலாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேசப்படுற விஷயங்களும் பேசுகிறது. அதிகார பகிர்வும் கேட்குறாங்களே. கட்சியில் அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டியது யார்? செல்வ பிறந்தவர் அறிவிக்கணும். அவர் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கிறார். இல்லைன்னா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ராகுல் காந்தியோ இல்லை இவங்களோ மல்லிகார்ஜுன கார்கே அறிவிக்கலாம். அவங்க யாரும் அறிவிக்கலை. கட்சிக்குள்ளே இருக்கணும் பல பேர் பல கருத்துக்களை சொல்லுவாங்க. அது அந்த கட்சியினுடைய ஜனநாயகம். அதில் போய் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும்னா அதை பற்றி கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும்தான் ஆட்சியில் பங்குங்கிற கோரிக்கை வலுத்துட்டு இருக்குது. அது திமுக கூட்டணியிலும் பேசப்படுகிறது, அதிமுக கூட்டணியிலும் பேசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்குது. கூட்டணி ஆட்சி, கூட்டணியில் பங்கு அப்படிங்கிறது அப்படி ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் தப்பு, ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? தமிழ்நாட்டில் அது நடைமுறை சாத்தியமா அப்படின்னா எங்களை பொறுத்த மட்டும் நடைமுறை சாத்தியம் இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் சாத்தியம் இல்லைங்க, சாத்தியம் கிடையாது. அதற்கான சூழல் இன்னும் அமையலை. அதற்கான ஒரு சூழல் அமையணும்ல, அதுக்கான சூழல் கிடையாது. திமுகவும் கொடுக்குற மனநிலையில் இல்லைங்கிறீங்க. அவங்க கொடுக்கலங்கிறது அடுத்த விஷயம். அதுக்கான சூழலே இங்கே முதல்ல இல்லை. தொகுதி பங்கீடு தான் இங்கே கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணியே எடுத்துங்க. அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணி ஆட்சிங்கிறாரு. அதே நாளில் தான் சேலத்தில் எடப்பாடி பேசுகிறாரு தனித்த ஆட்சிங்கிறாரு. இது முரணா இல்லையா? கூட்டணி ஆட்சி வரணுங்கிறது விருப்பங்களாக இருக்கலாம், அவங்களோட சொந்த விருப்பங்களாக இருக்கலாம். அந்த விருப்பத்தின் கருத்துக்களை தெரிவிக்கலாம். கருத்து சுதந்திரம் உண்டு, கருத்துக்களை தெரிவிக்கலாம். அது வேறு. எங்கள் கட்சியை எங்கள் மாநில செயலாளர் ஏற்கனவே வீரபாண்டியன் தெளிவாக அறிவிச்சிருக்காரு. கூட்டணிகள் பங்கு என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு ஏற்கனவே மாநில செயலாளர் அறிவிச்சிட்டார்.
இடதுசாரிகள் அறிவிச்சிட்டாங்க. சிபிஎம் மாநிலத்தில் அறிவிச்சிட்டாங்க. இடதுசாரிகள் தான் அறிவிச்சிருக்காங்க. காங்கிரஸ் அதை ஏற்றுக்கலாம், மதிமுக ஏற்றுக்கலன்னு சொல்ல முடியாது. கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது போகவோ பின்னாடி தான் தெரியும். ஆனால் அதற்குள்ள சூழல் கிடையாது தமிழ்நாட்டில். திட்டவட்டமாக கிடையாது. திமுகவுடைய ஆட்சி வந்து முடியும் தருவாயில் இருக்குது. கம்யூனிஸ்டுகள் அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப எத்தனையோ போராட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்குது. ஆனால் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறப்போ துப்புரவு பணியாளர்களோட போராட்டம், செவிலியர்களுடைய போராட்டம், அரசு ஊழியர்களுடைய போராட்டம்னு தினம்தோறும் வந்துட்டு போராட்டங்கள் அதிகரிச்சுட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் அதிக அளவு இருக்கு. ஏன் கம்யூனிஸ்ட் வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை? கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டங்களையும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கைகளையும் நீங்கள் கவனிக்கல, நல்லா தெரியும். இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியில் அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருக்காங்க. துப்புரவு பணியாளருடைய போராட்டத்தில் பெரிய அளவில் ஏன் வந்துட்டு கம்யூனிஸ்ட் ரியாக்ட் பண்ணலைங்கிறதான ஒரு கேள்வி. நேரடியாக மாநில செயலாளர் போனார். நேரடியாக நான் போய் அந்த போராட்டத்தை ஆதரித்தேன். அதை முடிவு கொண்டு வரதும் எல்லா முயற்சியிலும் எடுத்தோம். நேற்று வரை நடந்துட்டு நடக்கும். அது நடக்கிறதுக்கு கூவத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கிறாங்க. மெரினாவில் இறங்குற போராடுறாங்க. அதாவது போராட்டங்கள் நடக்க தான் செய்யும். இந்த ஆட்சியில் எந்த ஆட்சி இருந்தாலும் போராட்டம் நடக்க தான் செய்யும். அந்த போராட்டத்தில் நியாயமான கோரிக்கை இருந்தால் ஆதரிப்பது என்பது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பு. அது மாதிரி நாங்கள் ஆதரித்திருக்கிறோம். நேரடியாகவே களத்தில் நின்று வாழ்த்து சொல்லியிருக்கிறோம். இப்போ தருமபுரியில் 3ஆம் தேதி தூய்மை பணியாளருடைய மிகப்பெரிய பேரணி, பொதுக்கூட்டம், மாநாடு அதெல்லாம் நடந்திருக்குது. நான் தான் நேரடியாக அதில் பங்கு பெற்றுட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் அரசு தீர்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். கம்யூனிஸ்ட் கட்சி போராடலைன்னு ஒரு வதந்தி ஒன்று பரப்பப்படுது, திட்டமிட்டு பரப்பப்படுது. அது என்ன காரணம்னா, திமுக கூட்டணியில் இருக்கோங்கிறதுனால அதில் ஒரு களங்கத்தை உருவாக்கணுங்கிற ஒரு குறுகிய நோக்கத்தோடு செய்யப்படுகிற ஒரு தப்பான பிரச்சாரம் அது. ஏன் முதலமைச்சர் உடனடியாக முடிவு எடுக்கலாமா? இந்த விஷயத்தில் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு 500 கோடி 1000 கோடி ஒதுக்கீடு பண்ணி அவங்களுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட தொகைக்குள்ளே தான் அது இருக்க போது அவங்க கேட்கக்கூடிய உரிமைகளை வந்து கொடுக்குறப்ப ஏன் வந்து முதலமைச்சர் வந்து செவிசாய்க்க மாட்டேங்கிறார்? முதலமைச்சரால் என்னென்னலாம் பண்ண முடியலாம் பண்ணிட்டு தான் இருக்கார். பண்ணலை அப்படின்னு சொல்லி போராடுறவங்க மேலே தப்பு இருக்குங்கிறீங்களா? போராடுறவங்க மேலே தப்பு இல்லைங்க. கோரிக்கைங்கிறது எப்பொழுதுமே ஒரு முடிவுக்கு வந்துடாது. கோரிக்கைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் எந்தெந்த கோரிக்கை நிறைவேற்ற முடியுமோ, தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் கடுமையான நிதி நெருக்கடி, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பே சுத்தமாக கிடையாது. அந்த நிலையில் எந்தெந்த பிரச்சனைகளை எப்போ பற்றிக்கணும் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தீர்க்கலை, ஒன்றுமே இந்த அரசாங்கம் ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறது, பழி சொல்கிறது. எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். பழி சொல்கிறது, தீர்க்கலைன்னு சொல்ல முடியுமா? பல பிரச்சனைகளும் தீர்வுகிட்டு தான் இருக்கிறாங்க, தீர்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் இந்த பிரச்சனைகளையும் தீர்ப்பாங்க. ஏற்கனவே நிதிச்சுமையில் இருந்துகிட்டு இருக்காங்க. பலாயிரம் கோடி வந்து நிதிச்சுமையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஓய்வூதிய திட்டத்திற்கு வந்து முதலமைச்சர் ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாரு. ப. சிதம்பரமும் சொல்கிறாரு, பிரவீன் சக்கரவர்த்தியும் டேட்டா பேஸ் படி சொல்கிறாங்க. இது வந்து மேற்கொண்டு வந்துட்டு தமிழ்நாட்டோட நிதிச்சுமை வந்துட்டு அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சரால் வந்து ஒரு 150 கோடியை வந்து ஏன் செயல்படுத்தலை? செயல்படுத்தினா ஏன் செயல்படுத்த செய்ய வேண்டிய விஷயத்தை இங்க செஞ்சிருக்கலாம்ல? அங்க செய்ய வேண்டிய விஷயத்தை இங்க செஞ்சிருக்கலாம். போராட்டத்தை நடத்திட்டு இருந்தாங்கன்னா ஏன் செயல்படுத்தலை, ஏன் வாக்குறுதி நிறைவேற்றலைங்கிற கேட்க வேண்டியது. செயல்படுத்தியாச்சுன்னா ஏன் செயல்படுத்தின அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரான தொடர்ந்து போராட்டம் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற விருப்பம். அது போராட்டம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும், எதிர்கட்சியோட விருப்பம் அது. அதாவது அந்த பிரச்சனையை தீர்க்கிற முத நாள் வரைக்கும் இவர் பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை உட்பட எல்லாருமே போராடுறாங்க. அரசு கவனிக்கலை, அரசு தீர்க்கலைன்னாங்க. 3ஆம் தேதி அவர் தீர்த்து முடிச்சுட்டாருன்னு ஏன் தீர்த்தாருங்கிறாங்க. இதுக்கு என்னன்னு சொல்றது? நிதிச்சுமை அதிகரிச்சிருது, ஏன் அதை பண்ணிருக்கலாம் கேள்வியும் வருது. அதனால அந்த பிரச்சனைகளை தீர்க்காதீங்க, போராட்டம் நடந்துகிட்டே இருக்கட்டும், அப்போதான் நாங்கள் நல்லா குளிர்காயலாம், நெருப்பு பற்றிக்கிட்டு எரிக்கிட்டுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பெல்லாம் பண்ணிட்டாருங்கிறவா. தாவேகாவுடைய தலைவர் வந்து விஜய் தன்னுடைய கடைசி படமாக ஜனநாயகன் படத்தை அறிவிச்சிருக்காரு. ஒரு பெரிய நெருக்கடிக்கு அந்த படம் சந்திச்சுட்டு இருக்கு. நீதிமன்றம் கூட வந்து ஏன் ஒரு வாரம் தள்ளி போட்டால் என்ன, ஒரு வாரம் தள்ளி படம் ரிலீஸ் ஆனால் தைப்பிறந்தால் வழிபிறக்கும் நீதிமன்றமே சொல்லக்கூடிய சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கு. விஜய்க்கு கொடுக்கப்படும் அதிகமான நெருக்கடி, ஒன்று கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் மாநில அரசால் ஏற்பட்ட ஒரு நெருக்கடி, தற்போது மத்திய அரசால் ஏற்படக்கூடிய ஒரு நெருக்கடி. அது தெரியல, அவங்கள தான் கேட்கணும். இல்லை, ஒரு மூன்றாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு, ஒரு படமாக அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. ஒரு தலைவராக இருக்கும் பொழுது விஜய்க்கு அந்த பட விஷயம்லாம் எனக்கு தெரியாது. இந்த படத்துக்கு எப்படி அவங்க அனுமதி கொடுக்குறாங்க, எப்படி மறுக்கான்னு தெரியாது. பொதுவாக என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளையுமே தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க வேண்டும் என்று அது விரும்புகிறது. அதற்கான முறையில் காய் நடத்திக்கிட்டு இருக்கிறது எல்லாம் தெரியும். அது அதிமுகவாக இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்கிற தாவேகாவாக விஜய் கட்சியாக இருக்கலாம், இல்லை வேறு பல கட்சியாக இருக்கலாம். அதாவது இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்மு வெனிசுலாவில் மேலே படையெடுத்து குண்டு வீசி அந்த நாட்டு அதிபரை கைது பண்ணி கையை கட்டி, அவர் மனைவியை கைது பண்ணி கையை கட்டி, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணுன்னு சொல்கிறார்ல. அது மாதிரி பாஜக என்ன அப்படின்னா, நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் கூட தனக்கு அடிமையாக இருக்கணும்.
அதற்கு அவங்களுக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி யாரை எப்படி பணிய வைக்க முடியுமோ அப்படி பணிய வைக்கிறாங்க. அதில் ஒரு பகுதியாக இருக்கலாம். அது பகுதியாக விஜயோட இருக்கலாம் அப்படி இருக்கலாம். விஜய் தமிழ்நாட்டோட அரசியல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? இப்படியே சொல்கிறாங்க, தாக்கத்தை ஏற்படுத்திட்டாருங்கிறாங்க, முடிச்சிட்டாருங்கிறாங்க, அவர் தான் முதலமைச்சருங்கிறாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப கருத்துக்களை சொல்கிறாங்க. காலம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அதாவது ஒரு திரைப்பட நடிகரோ ஒரு நடிகையோ வந்தாங்கன்னா ரசிகர்கள் போய் பார்க்குறதுக்கு போகிறதுங்கிறது ஒரு இயல்பான ஒன்று. யாராக இருந்தாலும் பார்க்குறது வேறு, கேட்குறது வேறு. பார்க்குற கூட்டம் வேறு, கேட்குற கூட்டம் வேறு. ஒரு தலைவர் வந்து பேசினார்னா அவர் என்ன பேசுகிறாரு அப்படின்னு கேட்பதற்கு வருகிற கூட்டம் வேறு, பார்ப்பதற்கு வருகிற கூட்டம் வேறு. ரெண்டு கூட்டம் வித்தியாசம் இருக்குது. அதனால் பார்ப்பதற்கு நிறைய ஜனங்க வர்றாங்க. ஒரு நல்ல நடிகர், ஒரு இளம் நடிகர், நிறைய படம் வெற்றி படங்களை தந்திருக்கிறாரு, சிறப்பாக நடிப்பார், ரொம்ப வித்தியாசமாக நடிப்பார். அப்படிங்கிற முறையில் ஜனங்க பார்க்குறதுக்கு வருவாங்க. அது வாக்கா மாறுமா மாறாதா? ஏற்கனவே பல நடிகர்கள் தமிழ்நாட்டு அரசியல் ஈடுபட்டிருக்காங்க. ஒன்றும் புதுசு கிடையாது. எம்ஜிஆர் மாதிரியே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தனி கட்சி தொடங்கினார், தேர்தலில் போட்டி போட்டார், டெபாசிட்டை வாங்கலைன்னு சொல்கிறாங்க திருவையாறு தொகுதியில். அது மாதிரி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கட்சி ஆரம்பிக்க போகிறதா சொல்லி ஆரம்பிக்காமல் இருந்திருக்கிறாங்க. பல பேர் வந்திருக்கிறாங்க. அதில் இவரும் ஒருத்தர். அவ்வளவுதான், 10 பேரில் இவர் ஒருத்தர். விஜய்க்கு கூடுகிற கூட்டமெல்லாம் வந்து ஒரு ரசிகர் கூட்டம் தான், அது அரசியல் வாக்குகளாக மாறாதுங்கிறீங்க? அது மாறுமா மாறாதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். தேர்தல் போகிறது வர்ற கூட்டம் பார்க்குற கூட்டம் தான். என்ன பொறுத்தோம்னா அது பார்க்குற கூட்டம். அது ஒன்றும் தப்பும் இல்லை, தவறும் இல்லை. ஒரு திரைப்பட நடிகர் வந்தாருன்னா, இப்போ வேறு ஒரு நடிகை வர்றாங்க வந்தாங்கன்னா பார்க்க கூட்டம் வருவாங்க. அப்படியே அவங்க ஓட்டு போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு தேர்தல் தான் சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் வந்தாருன்னா கூட்டம் கூடிச்சில்ல. விஜயகாந்துக்கும் கூட்டம் கூடிச்சு, சிவாஜி கணேசன் விஜயகாந்த் வந்துட்டார் விடுங்க. சிவாஜியை விட பெரிய நடிகர் கிடையாது என்னை பொறுத்த மட்டும். சிறந்த நடிகர். அவர் போனால் பல்லாயிரக்கணக்கான ஜனங்க கூடினாங்க. அவர் தேர்தலில் வேட்பாளர் நின்னார் திருவையாறு தொகுதியில் 89. அவர் ஏற்று நின்னவர் சந்திரசேகர்னு ஒரு திமுக பேரே வெளியில் தெரியாது. அவங்க சந்திரசேகர் அப்பா வீட்டில் உள்ளே நுழையக்கூடாதுன்னாரு. யாரை போய் ஏற்று நிற்கிற, எப்படி நீ ஜெயிப்ப, வீட்டில் இருக்கிற காசையெல்லாம் காலி பண்ணுறதுக்காக நிற்கிறியா நீ அப்படின்னு அனுமதிக்கவே முடியாதுன்னாரு. அப்புறம் மத்தியம் பண்ணி அவர் இது பண்ணாங்க. அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தான் எல்லோரும் சொன்னாங்க. ஊரில் எல்லாருமே பேசிக்கிட்டாங்க சந்திரசேகர் ஜெயிக்க மாட்டாருன்னு. அவர் ஜெயித்தார். சிவாஜி காப்பு தொகை கூட பெற முடியாத ஒரு நிலைமை வந்தது. சங்கடம் தான் அது வேறு விஷயம். அது மாதிரி திரைப்பட நடிகர்கள்லாம் வந்தாங்கன்னா அரசியல் தொடங்கினா வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஆதாரங்கள் இல்லை. ஒருத்தர் 2 பேர் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதுவே முன்னுதாரணமாக வச்சுக்க முடியாது. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிட்டார், விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு. மற்ற நடிகர்கள் போகிறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் முதலமைச்சரான விஷயமே வேறு. எம்ஜிஆர் ஒன்றும் திடீர்னு திமுகவில் இருந்து அவர் வந்து பண்ணியிருக்கவே தொடர்ச்சியான அரசியல் தொடர்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட காலமாக அண்ணா காலத்திலிருந்து இருந்தவர். சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், கட்சியில் பொருளாளராக இருந்து பணியாற்றின அந்த அனுபவம் இதெல்லாம் இருக்குது. அது பிறகு ஒரு சூழலில் அரசியலுக்கு வந்தார். மற்ற கட்சிகள் அவர் ஆதரிச்சது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிற பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவர் ஆதரிச்சது. தேர்தலில் முதல் கூட்டணியே கம்யூனிஸ்ட் கட்சியோட இடசெயலோட தான் வைக்கிறார், அவர் ஆதரிச்சது பண்ணது. இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்து என்னோட வந்தால் நான் மந்திரி தரேன்னு ஏலம் நிறையா விட்டார். பல முறை ஏலம் விட்டார். ஒரு முறை 2 ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு அதிகார பகிர்வு வந்து நான் கொடுக்குறேன்னு வந்து சொல்கிறது வந்து ஒரு விஷயம். திமுகவும் அதிமுகவும் முன் வரவே இல்லை இது வரைக்கும். இல்லை, அது இது நல்ல முறையாக கட்ட முறையாங்கிறது இருக்கட்டும். அவர் ஏலம் விட்டார். ஏலத்தை எடுக்கிறதுக்கு யாருன்னு போகலை. இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அவர் தரேங்கிறாரு. என்ன மந்திரி வேணாலும் தர்றோம் வந்து வாங்கிக்கங்கிறாரு. ஒருத்தரும் போகலையா வாங்குறதுக்கு? அதை என்னன்னு சொல்கிறீங்க? ஒருத்தரும் போகலை அப்படிங்கிறத விட வந்துட்டு அதிமுகவே எதிர்பார்த்துச்சு. விஜயோட வந்துட்டு சேரலாங்கிறது அதிமுக எதிர்பார்த்தது. அதிமுக எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்க்கல. திமுக உங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. அதனால் வந்து இடதுசாரிகளோ விசிகாவோ போகலை. ஆனால் பெரிய அளவில் வந்து நீங்கள் விஜய் மீது என்ன விமர்சனத்தை வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவரோட அரசியல் இப்போ தான் தொடங்கி இருக்கு. அவர் என்ன பேசினார் விமர்சனம் வைக்கிறதுக்கு? மதச்சார்பற்ற கொள்கையில் விஜய் சரியாக தான் இருந்திருக்கு. இல்லை, இது வரைக்கும் பேசின கூட்டத்தில் என்ன தெளிவான ஒரு கொள்கையை அவர் முன் வச்சிருக்கிறாரு அவர் விமர்சிக்கிறதுக்கு? ஊழல் இல்லாத ஆட்சிங்கிறாரு. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக போகிற போக்கில் பேசுகிற விஷயங்க. அவர் என்ன அரசியல் பேசிகிட்டு இருக்காரு? எழுதி கொடுக்குறத பேசுகிறாரு. அவராக சொந்தமாக பேசுகிறதுக்கு முன் வரலை, முடியல. அது வேணால் அனுபவத்தில் பின்னாடி எதிர்காலத்தில் வரலாம். இது வரைக்கும் அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல. எழுதி கொடுக்குறத அவர் வாசிச்சிட்டு இருக்காரு. அதில் விமர்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? விமர்சிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. விமர்சனம் பண்ணுறதுக்கே ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லாத போய் நம்ம விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருப்பானே. அப்போ அவர் கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு ஏற்றுக்கிற மனநிலைமையில் இல்லைங்கிறீங்க அரசியல் கட்சிங்க. அவர் ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் பெருசாக சொல்லலைங்க.
எல்லா போராட்டங்கள்லையும் வந்துட்டு விஜய் வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லா இடங்கள்லையுமே விஜய் பேசுறாரு. பரந்தூரில் தொடங்கி துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்துல இருந்து எல்லாத்துக்குமே அவர் பேசியிருக்காரு. எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறாரு விஜய்? ஒரே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாலுமே இல்ல இவர் கட்சி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? கட்சி ஆரம்பிச்சு 1 இயர் மேல ஆயிடுச்சு. இது வரைக்கும் எத்தனை போராட்டம் நடத்திருக்கிறாரு? ஒரு 3 இடங்களில் போராட்டம் நடத்திருக்காரு. பரந்தூர் விமான நிலையத்துக்கான போராட்டம் நடத்திருக்காரு. துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டத்துல அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. 2-3 இடத்துல பொதுக்கூட்டம் பேசியிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது. இல்லை, விஜய் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட்டு பேசிட்டு வந்தாலே விஜய்க்கான வாய்ப்பை கொடுக்கறதே இல்லை. அரசாங்கம் வந்துட்டு விஜய் ரோட் ஷோ போகக்கூடாதுன்னு தடுத்துடுறாங்க. பொதுக்கூட்டத்துக்கு 1008 ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துட்றாங்க. அவரால் வெளியில நடமாடவே முடியாத அளவுக்கு தானே ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அரசு கொடுத்துட்டு இருக்கு. அதிகமான நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயங்கள் இங்கே பேசுகிறதெல்லாம் யதார்த்தம் அல்ல, தெரியுதுங்களா? நான் தான் ஏற்கனவே சொன்னேன், விஜய் ஒரு திரைப்பட நடிகர், நல்ல நடிகர் அவ்வளோ அரசியலுக்கு, தெரியுதுங்களா? ஒரு நல்ல நடிகர் ஒரு ஊருக்கு வர்ற பொழுது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அது ஒன்றும் தவறு இல்லைங்க, தவறு கிடையாது. அதனால் அதை வச்சுக்கிட்டு இதுதான் ஒரு அரசியல் அப்படின்னு தீர்மானிக்க முடியாது. 4.5 வருஷம் ஆட்சி திமுக முடியாது. இன்னும் ஒரு 3 மாதம் ஆட்சி முடிவுற நிலையில் இருக்கிறப்ப கல்வி கடன் ரத்துன்னு திமுக சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அதற்கான முழுமையான முடிவு இல்லை. நீட் தேர்வு ரத்தை பற்றி திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சென்ட்ரலில் யார் இருந்தாலும் சரி நாங்கள் அதை நிறைவேற்றணும்னு உதயநிதி சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கவே இல்லை. மகளிர் உரிமை தொகை லேட்டாக கொடுத்தாங்க, பொங்கலுக்கு இப்போ 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதை மட்டும் கொடுத்துட்டா மக்களை பணத்தை கொடுத்துட்டு வாக்குகளை விலைக்கு வாங்கலாங்கிற மாதிரி தானே இருக்குது. பீகாரை பார்த்து சொன்னாங்க 10,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தமிழ்நாடு அரசியல் பொங்கலுக்கு கொடுக்குற 3000 ரூபாயும் அந்த பேசிஸில் தானே போகும். மக்கள் தீர்மானிக்கிட்டாங்க. நீட் தேர்வு தமிழ்நாடு சர்க்கார் ரத்து பண்ண முடியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அது உதயநிதி அன்னைக்கே தெரியாது, அவர்களுக்கு தெரியும். திமுக தெரியாதா யாரு ரத்து பண்றது? அது மத்திய அரசு அதிகாரம் இருக்கு, மத்திய அரசாங்கம் தான் பண்ணணும். வந்த உடனே முதல் கையெழுத்தா இருக்குங்கிற அளவுக்கு தான் பண்ணணும். மத்திய அரசாங்கம் தொடர்ந்து ஏமாத்திட்டு இருக்கு இந்த விஷயத்தில். நீட் தேர்வில் அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது விஜயபாஸ்கர் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் டெல்லிக்கு பல தடவை போயிருக்கிறாரு. நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்கன்னா, இன்னும் அவசர சட்டம் கொண்டு வாங்க, இது ஜல்லிக்கட்டுக்கு எப்படி கொண்டு வந்தோமோ அதே மாதிரி இதுக்கு கொண்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நாள் நீதிமன்றத்தில் போய் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மாநிலத்திற்கு மட்டும் விதிவிலக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னது மத்திய அரசாங்கம் தான். அதனால் மத்திய அரசாங்கம் இதனுடைய நீட் தேர்வு நீங்கள் எப்படி பார்க்கணும், அப்படி நீட் தேர்வாக இருக்கட்டும், அவங்க கொண்டு வர விரும்புகிற தேசிய கல்விக் கொள்கையாகட்டும், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வியில் ஏற்கனவே மனு தர்மத்தின்படி ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் படிக்கணும்னு ஒரு நிலைமை இருந்தது. அது உடைக்கப்பட்டாச்சு. உடைச்சிட்டு இப்போ எல்லாரும் படிக்கலாம், நீங்களும் படிக்கலாம், நானும் படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். இந்த நிலையை மாற்றி ஒரு குறிப்பிட்ட சாரார் தான் படிக்கணுங்கிற ஒரு நிலையை பிஜேபி தொடர்ந்து முயற்சி பண்ணுது, ஆர்எஸ்எஸ் முயற்சி பண்ணுது. ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை பிஜேபி ஆட்சி நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது. அதில் ஒரு பை தான் நீட் தேர்வு. இதுவரை நீட் தேர்வு மட்டும் இல்லை, தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? தேசிய கல்விக் கொள்கையில் எத்தனை முறை இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய கல்விக் கொள்கையில் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை தேர்வு உண்டு, பாஸ் ஃபெயில் கிடையாது. ஏன் வச்சுருக்கிறாங்க? அதை ஒரு சின்ன குழந்தையாக இருக்கிற பொழுது ஃபெயில் ஆகிட்டங்கிற ஒரு தாழ்வு மனப்பானம் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த முறை பின்பற்றப்படுது. அதனால் அவனுடைய கல்வித்தரத்தை இது பண்ணிடணும், டேமேஜ் பண்ணிடணும், குறைச்சிடணும், அவன் தரமற்ற மாணவனாக வரணுங்கிற அது வல்ல நோக்கம் கிடையாது. ஒரு இளம் பருவத்தில், குழந்தை பருவத்தில் ஒரு தாழ்வு மனப்பானை வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த முறை இடையில் கொண்டு வரப்பட்டது தான். தொடக்கத்தில் இருந்தில்லை. நான் படிக்கும்போது அது மாதிரி இல்லை. நான் படிக்கும்போது 1ஆவிலேருந்து பரீட்சை தான், பாஸ் பண்ணால் தான், இல்லைன்னா அடுத்த கிளாஸுக்கு போக முடியாது. இன்றைக்கி தேசிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்திருக்கிற முறையில் 3ஆம் வகுப்பு 3 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, பள்ளிக்கூட தேர்வு இல்லை. இப்போ ஏற்கனவே தொடக்க பள்ளியில் பூரா அந்தந்த பள்ளியில் நடக்கிற தேர்வு தான் நடக்கும். இப்போ 3ஆம் வகுப்பு ஒரு பொதுத் தேர்வு, அதில் பாஸ் பண்ணால் தான் 4ஆவது, இப்படியே படிப்படியாக கொண்டு வராங்க. இப்படியே படிப்படியாக கொண்டு வந்து 3ஆவதுலேயே ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா அவருடைய மனநிலை என்ன ஆகும்? எத்தனை பேர் பள்ளிக்கூடத்தை விட்டு நிற்பாங்க? இந்த கல்விக் தான் கொண்டு வரான். அவர் நோக்கம் என்ன? நீட் நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும், தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், அவங்க என்னென்னா வடிகட்டணும். குறிப்பாக அதில் யார் பாதிப்பா, அதிகபட்சமாக யார் பாதிப்பா? பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தைச் சேர்ந்த கிராமப்புறத்தமாக தான் மிக கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. அப்போ என்னென்னா, பழையபடியே நெற்றியிலிருந்து பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் உரிமை உண்டு. அதுதான் மனு தர்மம். அந்த மனு தர்மத்தை மறைமுகமாக அமுல்படுத்துகிறார்கள். அதுதான் நீட் தேர்வில் அது ஒரு பகுதி. அது அப்போ இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்படுது. கல்விக் கொள்கை, நீ மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளணும், தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் 2500 கோடி ரூபா பணம் தருவேன், இல்லைன்னா நான் தர முடியாது அப்படின்னு அதுக்கு பேர் என்ன? சர்வதிகாரம்னு அதுக்கு பேர்.
இல்லை கம்யூனிஸ்ட் ஆளுகளோட மாநிலங்களில் கூட இருக்குது மும்மொழி கொள்கைங்கிறதுல வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு மும்மொழி கொள்கை மட்டுமே இல்லை, வெறும் 3 மொழி பிரச்சனை மட்டுமே இல்லை. அந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். எந்த மொழியை வேணாலும் நீங்கள் இருக்கலாம், 3வது மொழியாக ஒரு மொழியை நீ எந்த மொழியை வேணாலும் ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. ஒரு பையன் ஹிந்தி வேணுங்கிறாரு, ஒரு பையன் கன்னடம் வேணுங்கிறாரு, இன்னொரு பையன் தெலுங்கு வேணுங்கிறாரு, இன்னொரு பையன் மலையாளம் வேணுங்கிறாரு. எப்படி ஆளுக்கு ஒரு மொழியாக சொல்கிறாங்க. நடைமுறையில் சாத்தியம் தானே அது? மறைமுகமாக இந்தி, முதல்ல இந்தி, அடுத்தது சமஸ்கிருதம். இப்போ பிரதமர் பேசுகிற பொழுது, இப்போ இங்கே வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுகிற பொழுது, தமிழுக்கு உரிய முக்கியத்துவத்தை, தமிழனுக்கு உரிய முக்கியத்துவத்தை எங்களுடைய அரசு தருதுன்னு திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. அது உண்மை தானே? அது மொழி வாரியாக நிதி ஒதுக்கப்படுகிற பொழுது அதிகபட்ச நிதி ஒதுக்கப்படுவது சமஸ்கிருதத்திற்கு, அடுத்ததாக இந்திக்கு. மற்றபடி தமிழுக்கோ இல்லை மலையாளத்துக்கோ இல்லை மற்ற மொழிகளுக்கோ எந்த மொழிக்கும் நிதி ஒதுக்கலை. நிதி ஒதுக்கிற பொழுது வளர்ச்சிக்கு நிதி ஒதுக்காமல் தமிழுக்கு நாங்கள் தான் பாடுபடுகிறோம், தமிழனை நாங்கள் ரொம்ப பெருமையாக கருதுகிறோம். இதே அமித்ஷா இதில் என்ன பேசினார், பீகார் ஒடிசாவில் என்ன பேசினார்? இங்கே ஒடிசா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கஜனாவினுடைய சாவி கொத்து தமிழங்கையில் இருக்குது அப்படின்னா என்ன, திருடன்னு அர்த்தம். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசுகிற பொழுது தமிழன் ரொம்ப உயர்ந்தவன்னு அர்த்தம். பீகாரில் பிரதமர் பேசுகிற பொழுது தமிழ்நாட்டில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள், அங்கே ஸ்டாலின் துன்புறுத்துகிறாரு அப்படின்னு பேசுகிறாரு. இங்கே வந்து பேசுவாங்களா அது மாதிரி? ரெட்டை நாக்கு எல்லாமே. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சாரார் படித்து முன்னேற்றணும், மனு தர்ம கொள்கைகளை அவங்க அமல்படுத்துறதுக்குள்ள முயற்சிகளை தொடர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்க மேற்கொள்கிறாங்க. இதுக்கான சண்டை தான் இது வெறும் சட்டமன்றத்தில் எம்பி எம்எல்ஏ மந்திரி பதவிங்கிற சண்டை அல்ல, கொள்கை சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இந்த கொள்கை சண்டையில் யார் யார் எந்த பக்கம் நிற்கிறாங்கிறது தான் பிரச்சனை. யார் யார் எங்கெங்கே நிற்கிறாங்கிறது தான் பிரச்சனை. இதே பாஜகவினுடைய அரசை ஒரு காலத்தில் வந்து இதே திமுகவும் ஆதரிச்சிருக்குது. ஒரு காலத்தில் ஆதரித்த ஒரு இயக்கங்கள் தான். ஒரு 4 வருஷம் கூட்டணியில் வேற இருந்திருக்காங்க. மத்திய அமைச்சரவையிலையும் பதவி வைத்த அதே திமுக இன்று ஒரு கட்டத்தில் எதிர்க்கிறாங்க. இதே அமைச்சர்களை போய் அவங்களும் சந்திக்கிறாங்க, நட்பு பாராட்டுறாங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? திமுக பாஜகவோட கூட்டணி இருந்த பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக கடுமையாக விமர்சனம் செய்தது உங்களுக்கு தெரியும். அப்பொழுது இருந்த மாநில செயலாளர் நல்லகண்ணு பொதுக்கூட்டத்தில் பேசினாலும் பத்திரிகையாளரை சந்தித்தாலும் கலைஞர் அங்கிருந்து வெளியே வரணும்னு திரும்ப திரும்ப பேசியிருக்காரு. அப்படி திரும்ப திரும்ப பேசினுடைய விளைவாக திருச்சியில் கலைஞர் பத்திரிகையாளர் சந்திக்கிற பொழுது நல்லகண்ணு இந்த மாதிரி சொல்கிறாரு, நீங்கள் விலகி வரணும்னு சொல்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி கேட்ட பொழுது நல்லக்கண்ணு எப்பொழுதும் நல்லதைத்தான் சொல்லுவார்னு கலைஞர் பதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த கூட்டணியிலிருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்தது தவறு, இது வந்து ஒரு ஆக்டோபஸ்ன்னு சொல்லி சொன்னது கலைஞர் உங்களுக்கு நினைவு இருக்கும். அதே மாதிரி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணி சேர்ந்து மந்திரி சபையிலும் இடம்பெற்று 13 மாதத்தில் அந்த ஆட்சிக்கு அளித்த ஆதரவை திரும்ப பெற்று ஆட்சியை கவிழ்த்தாங்க. ஒரு ஓட்டில் வாஜ்பாயோடைய அரசாங்கம். அப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, பாஜகவோடு சேர்ந்தது தவறு, இனி எக்காரணத்தை கொண்டும் பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம் சொன்னாங்க. அனுபவத்தில் 2 கட்சியும் சேர்ந்தாங்க. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அமைச்சராகவும் இருந்தாங்க. அனுபவத்தில் சேர்ந்தது தப்புன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவில் உறுதியாக திமுக நிற்கிது, அந்த முடிவில் மாறி நிற்கிது அதிமுக. இதுதான் வித்தியாசம். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்குல நிறைய கொலைகள் அதிகரிச்சிருக்கு. கடந்த கால ஆட்சியோட இந்த ஆட்சியில் வந்து அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வடமாநில தொழிலாளர் பற்றிலாம் பேசியிருக்கீங்க, நடந்த சம்பவம் சொல்லி நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு எடுக்க முடியும். கடந்த கால ஆட்சியோட அதிகமாக இருக்குன்னு எந்த புள்ளி விவரத்தின் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கேஸ் வந்துட்டு ஃபைல் ஆனதை வச்சு தான். அதான் எந்த வரை சொல்லுறேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இருக்கா இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா ஆட்சியிலையும் இருக்கும், இந்த ஆட்சியிலையும் இருக்குது. போதை புழக்கம் வந்துட்டு அதிகமாக இருக்குது, ஆட்சியில் அதிகரித்திருக்கு, கட்டுப்படுத்தல திமுக. என்ன வித்தியாசம்னா, எடப்பாடி பழனிசாமி இருக்கிற பொழுது தூத்துக்குள்ள துப்பாக்கி நடைபெற்றது. அப்போ என்ன சொன்னார், எனக்கு எதுவும் தெரியாது, நான் தொலைக்காட்சியை போய் தெரிந்து கொண்டேன்னு சொன்னார். இப்போ இருக்கிற முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, உடனே நடவடிக்கை எடுக்கிறாரு. அதான் எதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம். நடவடிக்கை எடுக்கிறேன்னு நீங்கள் யாரும் சொல்ல முடியாது. எடப்பாடி மாதிரி நான் தொலைக்காட்சியை பார்த்தான்னு தெரிந்து கொண்டேன்னு இவர் சொல்லலை. சம்பவம் நடக்குதா, பல வன்முறை சம்பவங்கள், கொள்ளைகள் அதெல்லாம் நடக்குது, போதைப் பொருள் மாதிரியெல்லாம் நடக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது. உடனுக்குடன் அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாதுங்கிறீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஆட்சி வந்து உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்லாம் பெருசாக ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தலைங்கிறத
தேமுதிக வந்து டிஎம்கே உடைய அலைன்ஸுக்கு போகுமா, ஏடிஎம்கே உடைய அலைன்ஸுக்கு போகுமாங்கிற எதிர்பார்ப்பில் திமுகவினுடைய சைடு வந்து அவங்க போவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அவங்க பெருசாக வந்துட்டு பிஜேபி அலைன்ஸை விரும்பலைங்கிறாங்க. தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகள் வந்தால் கம்யூனி இடதுசாரிகள் அதை வரவேற்கிறதுன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எங்கே போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது. இல்லை, வந்தால் வரவேற்பதற்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்க? இங்கே யாரை சேர்த்துக்கொள்வது, யாரை சேர்க்கக்கூடாது என்பது முடிவு செய்ய வேண்டியது இந்த அணிக்கு தலைமை தாங்குகிற திமுகவினுடைய வேலை. அது யார் வராங்க, யார் வருது, இங்கே யாரும் வர்றது அவங்க சேர்த்தாங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வர வரைக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே போவாங்க, எங்கே வரும்னு எனக்கு தெரியாது. கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, அதில் எந்த வித இதுவுமே இல்லைங்கிறீங்க. யார் வந்தாலும் வரலாம், நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை எங்களுக்கு, ஒரு பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. எந்த பிரச்சனையுமே உங்கள் கூட்டணி பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது. வலுவாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம். இந்த அணி தான் வெற்றி பெறும். சிறுபான்மையினுடைய வாக்குகளை வந்து விஜய் பிரிக்கிறாருங்கிறது தான் அதிகமாக சொல்லப்பட்ட விஷயம். ஆனால் வந்துட்டு விஜயை ஒரு பெரிய ஃபேக்டராக நாங்கள் எடுத்துக்கலன்னு சொல்லிட்டு தினம்தோறும் திமுகவினுடைய அமைச்சர்கள் விஜய்க்கு எதிராக மட்டும்தான் அறிக்கைகள் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க எல்லா இடங்கள்லையும். திமுக ஒரு ஃபேக்டராக நாங்கள் அவங்க எடுத்துக்கலன்னு சொல்கிறீங்க விஜயை. ஆனால் ஏன் விஜய்க்கு எதிராக வந்து இவ்வளோ விமர்சனங்களை முன்வைக்கணும் திமுக? அதாவது விஜய் வந்து சிறுபான்மை வாக்குகளை பிரிப்பாங்க அப்படின்னு ஒரு கருத்து பரப்பப்படுது. அது எந்த அடிப்படையிலன்னு தெரியல, எந்த அடிப்படையும் தெரியல. இப்போ என்ன பிரச்சனைன்னா, அரசியலை விட்டுட்டு வேறு ஏதாவது பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன் பாஜக நாங்கள் எதுக்கணும்? பாஜக ஒரு அரசியல் கட்சி, திமுக ஒரு அரசியல் கட்சி, அதிமுக ஒரு அரசியல் கட்சி, காங்கிரஸ் ஒரு அரசியல் கட்சி போல் பாஜக ஒரு அரசியல் கட்சி. எங்களுடைய குற்றச்சாட்டு பாஜக ஒரு வகுப்புவாத கட்சி. உதாரணமாக கிறிஸ்துமஸ் நடந்தது 25 நடந்தது, உலகமே கொண்டாடக்கூடிய விழா. அந்த விழா அது அந்த ஜனங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. இயேசு அன்றைக்கு தான் அது பிறந்தார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம பிரதமர் டெல்லியில் இருக்கிற தேவாலயத்தில் போய் அந்த பிரார்த்தனையில் ஒரு பங்கெடுத்துக்கிட்டார். பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக பிரதமர் படமே வந்தது. அவர் பங்கெடுத்துக்கிட்டார், பிரார்த்தனையில் பங்கேற்றது. அதே போல் பங்கெடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு நல்ல செய்திகளையும் சொல்லியிருக்காரு. அன்பு, பாசம், அது இதெல்லாம் மேலோங்கும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் வந்துருக்கு, பத்திரிகையில் வந்ததான் நான் சொல்கிறேன், அவனும் கற்பனையெல்லாம் சொல்ல. ஆனால் அதே நாளையில் 7 மாநிலங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தாக்கப்பட்டது. யார் தாக்குனா? பஜ்ரங் தளம் தாக்கியது. பாஜகவினுடைய நகரத்துக்கான தலைவர் கும்பல்லாம் சேர்ந்து 7 மாநிலங்களில் 7 மாநிலங்களில் டெல்லி உட்பட பயங்கரமான தாக்கம் நடத்தினார்கள். இந்த கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடும் போது கிறிஸ்துமஸ் தாத்தா அப்படின்னு இதெல்லாம் விட்டு வருவாங்க. அந்த தொப்பி ஒன்று வச்சுக்குவாங்க. அந்த தொப்பிகளை விற்கிற பெண்களை டெல்லியில் விரட்டி அடித்தாங்க. இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், இது ஒரு வகுப்புவாத கட்சி. இந்த ஊடகங்களும் பெரிதுபடுத்தலை, ஊடகம் பண்ணது சில ஒரே என்ன நான் சொல்கிற செய்தி பூரா ஒரே ஒரு பத்திரிகையில் முழுமையாக வந்தது. வேறு எந்த பத்திரிகையிலையும் இந்த செய்தி வரல. மக்கள் யாருக்குமே இப்படி ஒரு சம்பவம் நடந்தது யாருமே வெளிப்படுத்தலை. பிரதமர் வந்து அங்கே போய் பிரார்த்தனை பண்ணுற படத்தோடையும் செய்தி முதல் பக்கத்தில் வந்தது. தலைப்பு செய்தி 7 மாநிலங்களில் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த இடத்துல தாக்குதல் அப்படிங்கிற செய்திகளும் இது எல்லாமே வந்தது ஒரே ஒரு பத்திரிகையில். அந்த பத்திரிகை ஒன்றும் சிபிஐ பத்திரிகை கிடையாது, ஒரு பொதுவான ஒரு பொதுவான பத்திரிகை. தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிகையில் அது ஒரு பத்திரிகை. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பலை. மற்ற எந்த பத்திரிகைகளும் அந்த செய்திகளையே வெளியில், தொலைக்காட்சிகள்லாம் அது பெருசாக போடலை, அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. ஊடகங்களும் விலை போகுது. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். அது ஒரு வகுப்புவாத கட்சி. அதை நாங்கள் எதுக்குறோம், அந்த கொள்கையை நாங்கள் எதுக்குறோம். இது ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பாகவத், அவர் கொல்கத்தாவில் என்ன பேசுகிறாரு, இந்தியா ஒரு இந்து நாடு அப்படின்னு பகிரங்கமாக அறிவிக்கிறார். இது நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான கருத்து, இது விரோதமான கருத்து. அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்ல. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதிநிதி தான் பிஜேபி ஆட்சி நடத்திட்டுருக்கு. அதனால் அவரால் சொல்ல முடியுது. இதை நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்லிமெண்ட்டில் சூரியன் எப்படி கிழக்க உதிக்குதோ, அவர் சொல்கிற உதாரணம், சூரியன் கிழக்க உதிக்குது, அது அரசியலமைப்பு சட்டத்தை கட்டிட உதிக்குது, எல்லாம் உதிக்குது, இயற்கையாக உதிக்குது. சூரியன் கிழக்கையும் உதிக்கல, மேற்கையும் உதிக்கல. அதே அவர் தெரியாமல் முதல்ல சொல்கிறாரு. சூரியன் இருக்கிற இடத்துல தான் இருக்கும், உலகம்தான் சுற்றுற பொழுது இரவும் பகலும் மாறி மாறி வரும். அவர் ரைட், அது போட்டோம். அப்படி இது இந்து நாடு, அப்படித்தான் நாங்கள் இதை சொல்லுவோம். இதுக்கு யாருடைய அனுமதியும் எங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பார்லிமெண்ட்டில் இதை பற்றி நீங்கள் விவாதிக்கிறாங்க, விவாதிங்க. விவாதித்து இந்து நாடுன்னு அறிவிங்க. நீங்கள் அறிவிக்காமல் போங்க, சட்டத்தை திருத்தாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் சொல்லுகிறோம் இது இந்து நாடு அப்படின்னு. இப்படி சொல்லலாமா? இது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது இல்லையா? இதைத்தான் நாங்கள் எதுக்குறோம். இடதுசாரிகளும் திமுகவும் பாஜக ஒரு பாசிச கட்சி,
இந்துவாத கட்சி, மதவாத அரசியல், இதை தாண்டி வந்துட்டு பாஜகவை வந்துட்டு விமர்சனம் செய்வதற்கு ஒரு விஷயங்களே கிடையாது. நிறைய இருக்குதா? அதிகமா முதலமைச்சர் பேசுறதும் மக்கள் பிரச்சனை, இங்க உள்ள ஒரு செவிலிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ, துப்புரவு பணியாளர் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஒரு பகுதியை தான் சொல்றீங்க, முடக்கப்பட்ட பாராளுமன்றமா தான் இருந்துட்டு இருக்குது. ஒரு பகுதியை தான் சொல்றீங்க, இன்னொரு பகுதிக்கு வரல. தொழிலாளர் நல சட்டம் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது ஊடகங்களையும் பாதிக்குது, புதுசாக ஒரு சட்டம் எல்லா தொழிலாளரையும் பாதிக்குது. இந்த சட்டப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக என்னென்னா சட்டத்தை ரொம்ப ஆழமாக படித்து புரிந்து கொள்ளணும். ஆழமாக விளம்பரம் என்ன போடுறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ உங்கள் நிறுவனம் இருக்குது, அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்த்திங்கன்னா அந்த வேலைக்கு யாரை நீங்கள் சேர்க்குறீங்களோ நான் இன்னாரை வேலைக்கு சேர்த்து கொண்டேன் என்று கடிதம் கொடுக்கப்படுது, அதாவது உத்தரவாதப்படுத்தப்படுகிறது அப்படின்னு விளம்பரம் செய்யப்படுகிறது. அதே கடிதத்தில் அந்த நிறுவனத்தினுடைய அதிகாரி அல்லது முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, கீழே அதுக்கு அடுத்த பாராவில் உன்னை 6 மாதத்திற்கு மட்டும்தான் வேலைக்கு வைத்துக்கொள்வேன்னு அதையும் கொடுக்குறாரு. அப்போ வேலையே ஒரு உத்தரவாதம் இல்லை, ஆனால் இதை சொல்கிறது இல்லை, அதை மட்டும்தான் விளம்பரப்படுத்தப்படுது. ரெண்டாவது, ஒருத்தருக்கு வந்து ஒரு இளைஞருக்கு அவர் படித்தவராக இருக்கலாம், படிக்காதவராக இருக்கலாம், நிறைய படித்தவராக இருக்கலாம், இல்லை கொஞ்சமாக படித்தவராக இருக்கலாம். ஒருத்தனுக்கு தேவை முதல்ல என்ன, ஒரு வேலை தேவை. வேலை தான் கண்டிப்பாக வேலை தேவை. இப்போ நீங்கள் இந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு வந்துட்டீங்க, இந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலை பார்க்குறீங்க, முதல்ல உங்களுக்கு வேண்டியது வேலை. வேலை தான். அடுத்தது, இந்த நிறுவனத்துக்குள்ளே நீங்கள் வந்த பிறகு பல பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்க. வேலை நேர பிரச்சனை, அல்லது ஊதிய பிரச்சனை, அல்லது விடுமுறை பிரச்சனை, அல்லது பென்ஷன் பிரச்சனை, அல்லது வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகு கொடுக்குற அந்த பணிக்கொடை பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு என்ன நீங்கள் போய் எனக்கு இந்த மாதிரி நீங்கள் அதிக நேரம் வேலை வாங்குறீங்க, நான் என்ன கூடாது சொல்ல முடியுமா? முடியாது, ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்போ அவனுக்கு முதல்ல வேலை தேவைப்பட்டது. வேலையில் சேர்ந்த பிறகு அது எந்த நிறுவனம், அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி, தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, சிறு குறு நடுத்தர தொழிலாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி, அவனுக்கு வேலை கிடச்சிருச்சு, அது ஒரு மகிழ்ச்சி. அடுத்ததாக அவனுடைய பிரச்சனைக்கு அடுத்த இன்னொன்று என்ன தேவைப்படுதுன்னா, சங்கம் தேவைப்படுது. அது எந்த சங்கம்னு பிரச்சனை இல்லை, அது பிஜேபி சங்கமாக இருக்கலாம், அவனுக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுது. ஆனால் அந்த கொண்டு வந்திருக்கிற புதிய சட்டம் அதுக்கு வேலையே இல்லை, சங்கம் வைப்பதற்குள்ள ரைட்டே இல்லை, கிடையாது. முதல்ல ஒரு நிறுவனத்தில் ஒரு 1000 பேர் வேலை பார்த்தா கூட 7 பேர் சேர்ந்தாலும் ஒரு சங்கம் வைக்கலாம், அதுக்கான சட்டம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த சட்டத்தை மாற்றியாச்சு. இது எதிர்த்து பார்லிமெண்ட்டில் போராடுறோம், வெளியில் போராடி இருக்கிறோம், எல்லாருமா சேர்ந்து திமுக எல்லோரும் சேர்ந்து போராடி இருக்கிறோம். வர பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி நாடு தழுவிய பொது வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். தெரியுங்களா? ஏன்னா பிஜேபியை வந்து இந்த வெறும் பிஜேபி வகுப்புவாத கட்சி, இந்துத்துவ கட்சி அப்படிங்கிறது மட்டுமே அல்ல, அது முற்றிலுமாக இந்த நாட்டையே மாற்றி எல்லா சட்டங்களையும் மாற்றி ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் முதலாளிகளுக்கு உட்பட்ட நாடு அமெரிக்கா மாதிரி கொண்டு வருவதற்குள்ள முயற்சி பண்ணுறாங்க. ரெண்டாவது, அண்மையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மகாத்மா வேலை உறுதியளிப்பு சட்டம் 2005 பார்லிமெண்ட்டில் அது நிறைவேற்றப்பட்டது. 2006ஆம் ஆண்டு இது அமல்படுத்தப்பட்டது. இது அமல்படுத்துகிற பொழுது அன்றைக்கி மன்மோகன் சிங் பிரதமர் இருந்தார். இந்த திட்டத்தை தொடக்கி வைக்கிற பீகாரில் தான் தொடக்கி வச்சார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்த நிதி ஒரு பொருட்டல்ல அப்படின்னு அறிவித்தார். பிஜேபி 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு படிப்படியாக இந்த திட்டத்திற்கு ஒரு நிதியை குறைத்தார்கள். பயனாளிகளுடைய எண்ணிக்கையும் படிப்படியாக குறைச்சிட்டே வந்து இப்போ நடந்த இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் இந்த சட்டத்தையே முழுமையாக ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. முதல்ல காந்தி பேர் எடுக்கிறாங்க. ஏன் காந்தி பேர் எடுக்கணுங்கிற அவசியம் என்ன? இந்த தேசத்தினுடைய தலைவராக ஒப்புக்கொள்ளப்பட்ட தேசத்தின் தந்தை என வேறு யாருக்கும் பட்டம் கிடையாது. அந்த பட்டத்தை கொடுத்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் PC ஜோஷி என்பது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேறு யாருக்கும் அந்த பட்டம் கிடையாது. அப்படிப்பட்டவரை நாடு விடுதலை பெற்ற பிறகு நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டை வேணாலும் எடுத்துங்க, ஒவ்வொரு நாடும் விடுதலைக்காக போராடி இருக்கு. ஒவ்வொரு நாடும், அது மன்னர்கள் ஆட்சியாக இருக்கலாம், அல்லது இது காலனி ஆட்சியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் ஜமீன்தார் ஆட்சி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஒவ்வொரு நாட்டு மக்களும் தங்களுடைய விடுதலைக்காக போராடி இருக்கிறாங்க. அந்த விடுதலைக்கு யாரோ ஒரு ஆள் தான் தலைமை தாங்குவான். யாராக வேணாலும் இருக்கலாம், தலைமை தாங்கார். அப்படி தலைமை தாங்கி அந்த விடுதலை போராட்டம் வெற்றி பெற்றால் அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கிய தலைவர் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் அல்லது பிரதமர், ஏதோ ஒரு உயர் பதவியில் இருப்பார். காந்தி எந்த பதவியும் வைக்கல, நாட்டோட எந்த அரசியலும் வைக்கல, கிடையாது. அவர் என்ன பதவி கேட்டிருந்தாலும் அந்த நாடு 2 கையும் ஏந்தி கொடுக்க தயாராக இருந்தது. ஆனால் அவர் எந்த பொறுப்பையும் ஏற்காமல் அவருடைய ஆட்காட்டி விரல் அவரை நோக்கி மடங்காமல் பிறரை நோக்கி தான் நீண்டது. நேரு, வல்லபாய் படேல், பாபு ராஜேந்திர பிரசாத், அம்பேத்கர் அப்படியெல்லாம் பொறுப்புகளை கொடுத்தாரு.
நாடு விடுதலை பெற்ற பிறகு அவர் என்ன விரும்பினார் அப்படின்னா 100 ஆண்டு காலம் ஆள வேண்டும். அவர் மிகச்சிறந்த ராமபக்தன். அவரை காட்டிலும் ஆகச்சிறந்த ராமபக்தன் எவரும் கிடையாது அப்படிங்கிறது என் கருத்து. அந்த ராமர்கிட்ட அவர் கேட்டது என்ன, 100 வருஷம் நான் வாழணும், 100 வயது வரைக்கும் வாழணும். ஏன் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு நான் சேவை செய்யணும். அதுக்கு ராமபிரானே எனக்கு நீ வாய்ப்பு கொடுன்னு அவர் வேண்டிகிட்டு இருந்தார். நாடு விடுதலை பெற்ற பிறகு நானும் பல கூட்டங்களெல்லாம் பொதுக்கூட்டத்திலே கேட்டிருக்கேன். நாடு விடுதலை பெற்ற பிறகு மகாத்மா காந்தி எத்தனை ஆண்டு உயிரோடு இருந்தார்னு. எல்லோரும் 1 வருஷம், இல்லைன்னா சில பேர் 2 வருஷமாங்க. 5 மாதம் 15 நாள் தான். நாடு விடுதலை பெற்ற பிறகு மகாத்மா காந்தி உயிரோடு இருந்தது வெறும் 5 மாதம் 15, 6 மாதம் கூட கிடையாது, 5 மாதம் 15 நாள் தான். பிரிட்டிஷ் காலத்தில் கூட அவர் உயிரோட பாதுகாத்தது. ஏன் சுட்டு கொண்டாங்க? சுட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அவர் யாருக்கு போட்டியாக இருந்தார்? யாருக்கும் ஒரு போட்டியாக இல்லை. அவர் வலியுறுத்திய கொள்கை, இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு, இங்கே எல்லா மதத்திற்கும் சம உரிமை உண்டு. யாவன் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம், காங்கிரஸ் வரலாம், பிஜேபி வரலாம், கம்யூனிஸ்ட் வரலாம், யார் வேணாலும் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் ஒரு மதம் சார்ந்த நாடாக இது இருக்கக்கூடாது என்பதில் மிக உறுதியாக இருந்தார். அவரோடு சேர்ந்து மற்றவர்களும் இருந்தாங்க. காந்தியோடு சேர்ந்து நேரு, அம்பேத்கர், அத்தனை பேரும் உறுதியாக இருந்தாங்க. அந்த ஒன்றை தவிர வேறு ஒன்றும் நீங்கள் குறை சொல்ல முடியாது. 5 மாதம் 15 நாளில் சுட்டு அவரை காலி பண்ணிட்டீங்க. சுட்டு கொண்ட கோட்சேவே தேசபக்தன் இன்றைக்கி புகழ்ந்து பேசுகிறீங்க. இன்றைக்கி காந்தியினுடைய பேரே இருக்கக்கூடாதுங்கிறீங்க. அப்படின்னா இது என்ன? காந்தியினுடைய பேரையே நான் எடுப்பேன், நீக்குவேன் அப்படின்னா சர்வாதிகாரம் உச்சத்துக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இதில் இருக்கிற பிரச்சனை வேறு. காந்தி பேரை எடுப்பதற்கான ஒரு துணிச்சல் வருது அப்படின்னாலே இது ரொம்ப உச்சத்துக்கு போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, அந்த மகாத்மா காந்தி வேலை உரியளிப்பு திட்டத்தில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 86 லட்சம் பேர் அதில் பயன்பெறுறாங்க. 86 லட்சம் பேர் ஜாப் கார்டு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஒன்றிய அரசாங்கம் ஏற்கனவே முழு நிதியும் கொடுத்தது. இப்போ வந்து 60% ஒன்றிய அரசு, 40% மாநில அரசோட கட்டுப்பாடு கொடுக்குறாங்க. ரெண்டாவது, ஒரு கிராமத்தில் என்ன வேலை, சாலை வைப்பது அல்லது குளம் வெட்டுவது, தூர் வாருவதுங்கிற அந்த பணியை யார் தீர்மானித்தா யார் சட்டம் வழிவகை செய்ததுன்னா கிராம சபை. கிராம சபை என்பது நமக்கு பார்க்குறதுக்கு அது ஒரு ஏளனமாக தெரியலாம். நாடாளுமன்றத்திற்கு என்ன ரைட் உண்டோ, அதிகாரம் உண்டோ, அனைத்து அதிகாரமும் கிராம சபைக்கு உண்டு. அதுதான் தீர்மானிச்சு அது தீர்மானித்து பரிந்துரை செய்தது தான் ஊராட்சி மன்றத்தின் மூலமாக அரசுக்கு தெரிவித்து அரசு அதை அமுல்படுத்தியது. இப்போ என்ன பண்ணுறாங்க, என்ன வேலைங்கிறத நான் தீர்மானிப்பேன் டெல்லியில். இது என்ன ஜனநாயகம்னு தெரியல. அப்புறம் 40% நீங்கள் போடணும். அப்போ வேலையை தீர்மானிக்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு 10 வேலையை மட்டும் சொல்லிட்டு இதுக்கு மேலே வேலை இல்லைன்னு சொல்லலாம்ல. இந்த 86 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு வழி இல்லாமல் போயிடுது. அடுத்தது ஒரு 100 வேலை இருக்குது. 100 வேலைக்குன்னா நான் 10 வேலையை தான் எடுப்பேன் அப்படின்னா அதுக்குள்ளே பணம் மட்டும்தான். அந்த பணம் 1000 ரூபா அப்படின்னா 600 நான் தருவேன், பாக்கி 400 நீ போடு. உனக்கு போட வாய்ப்பு இருந்தால் அதை பண்ணலைன்னா பண்ணாமல் போ அப்படின்னா மொத்தமாக என்ன, இந்த சட்டத்தையே சீர்குலைக்கிற வேலை. அப்போ இதை எதிர்த்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம். தொழிலாளர் சட்டங்கள், இந்த மாதிரியான சட்டங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வங்கிகள், இன்சூரன்ஸு, பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது இராணுவத்திற்கு தேவையான தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் உட்பட படிப்படியாக மெல்ல மெல்ல தனியார் வசம் போயிட்டு, இதெல்லாம் தான் எடுத்து போராடிட்டு இருக்கிறோம். வெறும் இந்துத்துவ கொள்கை மட்டுமல்ல, இவர்கள் பின்பற்றுகிற அரசியல் ரீதியாக இந்துத்துவ கொள்கைகளையுமே எதிர்த்து பொருளாதார கொள்கைகள், இவைகளை எதிர்த்து நடைபெறக்கூடிய அந்த போராட்டம். இந்த போராட்டத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், மற்றவங்க உறுதியாக இல்லை. அவ்வளோதான். நீங்கள் காங்கிரஸோட சேர்ந்து எல்லா போராட்டங்களையும் வந்துடுது, எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்றிணைங்க, திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே ஒருங்கிணைஞ்சு செய்கிறீங்க. பாஜகவிற்கு மோடி ஒரு முகமாக இருக்கிறார். நாளைக்கு மோடியோட பிரைம் மினிஸ்டர் பதவியிலேருந்து மாற முடியும். ஆனால் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ராகுல் காந்தியை ஒரு பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கிட்டோ, இல்லை ஒரு ராகுலினுடைய தலைமையோ இன்னைக்கு வரைக்கும் ஏன் வந்து இடதுசாரிகளோ திரிணாமுல் காங்கிரஸோ யாருமே ஏற்றுக்கிறதுக்கு ஏன் மனம் இல்லாமல் இருக்கு? ஒரு பொது தலைவராக வந்துட்டு ஒருங்களால் வந்துட்டு அவர் பிஜேபி அகைன்ஸ்டாக ஒரு கூட்டணியில் ஒரு வலுவான தலைவரை ஏன் வைக்க முடியல? ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அறிவிச்சார், அவர் தான் பிரதமர் வேட்பாளர்னு அவரே அறிவிச்சார். ஆனால் மற்ற கட்சிகள் அதை ஏற்றுக்கல. இல்லை, மற்ற கட்சிகள் சேர்ந்து கூட்டணியாக தேர்தலில் இந்தியா கூட்டணி ஒன்று உருவாக்குனாங்க. அது இன்னும் மேலும் பலப்படணும். இந்தியா கூட்டணி கடந்த நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இப்போ நடந்து முடிஞ்ச பீகார் சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், இந்தியா கூட்டணி இன்னும் பலப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது, தேவை இருக்கிறது.
ஆனால் பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கூட வந்து இருக்கிறாங்க. பாஜக முழுமையாக கழுவுண்டியாச்சு. கேரளாவில் வந்துட்டு திருவனந்தபுரத்தில் வெற்றி பெற முடியுது பாஜக. பாஜகவினுடைய சந்தர்ப்பத்தை புரியாமல் சிலர் ஆதரிக்கிறாங்க. கேரள மக்களும் அதை அசர் பண்ணிக்கிட்டாங்கிறீங்களா? இல்லை பாஜக சென்ற 2019 தேர்தலை காட்டிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பலம் பெற முடியல. தோல்வி தான், அது தோல்வி தான். ஆனால் ஒரு காலத்தில் பிஜேபியை கடுமையாக எதிர்த்த நிதிஷ்குமார், ஒரு காலத்தில் பிஜேபியை கடுமையாக எதிர்த்த சந்திரபாபு நாயுடு, இதெல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் எடுக்கிறாங்க. கொள்கை இல்லை, ஏதோ ஒரு சூழலில் அவங்கள ஆதரிக்கிறாங்க, மந்திரி வாங்கிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அரசியலில் ஒரு உறுதிப்பாடற்ற நபர்கள் இப்படி இருக்கிறதுனால, கட்சியில் இருக்கிறதுனால அது பிஜேபி உங்களுக்கு ஒரு பலமான இயக்கமாக அது தெரியுது. போக போக சாயங்கள் வெளுக்கும். தமிழ்நாட்டில் வந்துட்டு பெரிய அளவில் பிஜேபியால் கால் ஒன்றும் இல்லை. ஆனால் அதிமுகவுடைய கூட்டணி தலைமையில் பிஜேபி ஒரு 4 சீட்டு, ஒரு சீட்டு கூட தாமரை வந்துட்டு எங்கேயுமே மலராதுன்னு சொன்னாங்க. 4 இடத்துல வந்துட்டு பிஜேபி வந்து வின் பண்ணியாச்சு. அடுத்து இந்த எலெக்ஷனில் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் பாஜக தமிழ்நாட்டில் முன்னாடி இருந்ததை விட அதிகமாக வளர்ந்துருக்குன்னு சொல்ல போகிறது எப்படி பார்க்குறீங்க? அதாவது அண்ணாமலையுடைய தலைவராக இருந்தாலும் சரி, நயனார் இருந்தாலும் சரி, யார் வந்திருந்தாலும் அந்த கட்சியில் தலைவர் யாருங்கிறத அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம். அவங்க மேலும் மேலும் பலமடைவதற்கு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்கிறாங்க. ஒரு கட்சி அப்படி தான் முயற்சி பண்ணும், அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அது பலமடையக்கூடாது அப்படிங்கிறது நாங்கள் விரும்புகிறது. பலம் அடைந்து விட்டுட்டு இல்லை பலமடையக்கூடாது அப்படிங்கிறது. எடப்பாடி போன்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய சொந்த பலவீனத்தின் காரணமாக அதை பலமடைய செய்வதற்கு எல்லா முயற்சிகளையும் பண்ணுறாங்க. அவர்கள் பலமடைய யார் முதலில் பாதிப்பா அப்படின்னா அதிமுக தான் முதல்ல பாதிக்கும். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க பலம் பெற்று வந்தாங்க அப்படின்னா நீங்கள் இப்போயே பார்க்கலாம். இப்போ ஒரு கூட்டணி அப்படின்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைக்கிறாங்க. முதல்ல ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கவனித்து பார்த்துட்டு வாங்க, அழைக்கிறாங்க. இவர் போகிறாரு, சட்டசபை கூட்டணி நடந்துக்கிட்டு இருக்கு, எடப்பாடி பழனிசாமி போகிறாரு. பத்திரிகையாளர் டெல்லியில் பார்த்து கேட்குறாங்க, எங்கெங்கே வந்தீங்க அப்படின்ட்டு. கட்சி ஆஃபீஸை பார்க்க வந்தேங்கிறாரு. இங்கே கட்சி அலுவலகம் கட்டியிருக்காங்க, அது ஏற்கனவே காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சுட்டாரு. அதை நான் பார்க்க வந்தேன் அப்படின்னாரு. வெளிப்படையாக சொல்ல தயாராக இல்லை. அப்புறம் இரவு போய் சந்திக்கிறாரு. அவரோட சேர்ந்தவங்களும் போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சுட்டு வெளியில் வரும்போது என்ன சொல்கிறாரு, மக்கள் பிரச்சனைக்காக சந்தித்தேன் உள்துறை மந்திரின்னு தான் சொன்னார். கூட்டணிக்கு நான் பேசுகிறேன்னு அவர் சொல்லலை. நான் 2 நாள் சென்று அமித்ஷா சொல்கிறாரு, கூட்டணி நாங்கள் பேசி முடிச்சிட்டோம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அவர் வந்து எடப்பாடியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. அவர் தான் பேட்டி கொடுத்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி செஞ்சு என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குங்கிறாரு. இவர் அமைதியாக தான் இருக்கார், மறுத்து பேசலை, பதில் சொல்லலை. அப்படின்னா ஒரு கட்சி இன்னொரு கட்சியின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இப்போ திமுக கூட்டணியில் 10-12 கட்சிகள் இருக்குது. எந்த கட்சியின் மீதும் திமுக ஆதிக்கம் செலுத்தலை. மற்ற கட்சிகளும் திமுக மேலே ஆதிக்கம் செலுத்த முடியாது. ஒரு கட்சியோட ஒரு கட்சியில் இன்னொரு கட்சி ஆதிக்கம் செலுத்த விரும்பவும் கூடாது, செலுத்தவும் முடியாது அப்படிங்கிற. ஆனால் அதிமுக மேலே பிஜேபியால் ஆதிக்கம் செலுத்த முடியுது, அதை அவங்க அனுமதிக்கிறாங்க. ஓபிஎஸும் தரணும் உள்ள இருக்கணுமா வேணாமாங்கிறதையும் எல்லாத்தையுமே சகலத்தையும் தீர்மானிக்கிற சக்தியாக பிஜேபி இருக்கிறது. அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்களோ அதை செயல்படுத்தக்கூடிய இடத்துல பொதுச் செயலாளர் இருக்கார். அப்படின்னா அது ஒரு பலவீனத்தின் காரணமாக அது இருக்கலாம். இந்த பலவீனத்தின் காரணமாக பாஜக பலப்பட்டால் அது முதல் ஆபத்து யாருக்கு அப்படின்னா அதிமுகவுக்கு தாங்க. அதிமுக தான் முதல் பலவீனம். இதுக்கு நீங்கள் மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கலாம், வேறு உடைந்தது, தேசியவாத காங்கிரஸ் உடைந்தது மகாராஷ்டிராவில் பார்க்கலாம். அதுதான் அதிமுக இதுகள் நடக்க போகுது, அதுதான் நடக்க போகுது. அதனால தான் இது ஒரு ஆபத்தான கட்சி. அதாவது பாமக வேற போய் சேர்ந்தாச்சுங்க. பாமக அன்புமணி சேர்ந்திருக்காரு, ராமதாஸ் சேர்க்கறதுக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்குது, உனக்கு அதிகாரம் இல்லைங்கிறாரு. அவங்க எப்படியோ தீர்த்துக்குவாங்க. யார் வேணாலும் சேரட்டும், வேறு விஷயம். விருப்பமில்லாமல் அவங்கவுங்க போய் சேரட்டும். ஆனால் என்ன அப்படின்னா சிலந்தி வலையில் அகப்பட்ட ஈக்கினுடைய முடிவு என்னமாகும்? சிலந்தி வலை பண்ணுது, நம்மளை கேட்டால் இங்கே வலை பண்ணுது. நம்மளை கேட்காமே நம்ம வீட்டுக்குள்ளே அது ஒரு வீடு கட்டுது. வீடு கட்டி அது நடுவு மையத்தில் உட்காந்துக்குது. பத்திரமா பத்திரமா உட்காந்து அதில் ஈ உட்காருது. அந்த ஈனுடைய முடிவு என்ன? கடைசியாக மெல்லமாக அந்த சிலந்தி பூத்தி அந்த ஈகிட்ட இருக்கிற ரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி எடுத்துகிட்டு சக்கையோட தன்னால் ஈ கீழே விழுந்துடும். அந்த சிலந்தி பூச்சிக்கும் பாஜகவுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, எந்த வேறுபாடும் கிடையாதுங்கிறது எங்களுடைய கருத்து.
அமித்ஷா ஊழல் மடிந்த ஆட்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. புதுகையில் வந்துட்டு பேசும் பொழுது வந்துட்டு புதுக்கோட்டையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசுகிறார் அவர். அமைச்சர்கள் மீது நிறைய ஊழல் பட்டியல்கள் தொடங்கி நிர்வாகத்துறை அமைச்சர் மீதும் நேரு மீதும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினுடைய ரைடும் இருந்திருக்குது. ஏகப்பட்ட இடங்களில் போயிட்டுருக்குது. நேற்று சாதாரணமாக இருந்த ஒருவரால் இன்றைக்கி 300 கோடி 400 கோடிக்கு பராசக்தின்னு ஒரு படம் எடுக்க முடியுது ஒரு அமைச்சருடைய உறவினருக்கு. அந்த அளவிற்கு திமுக வந்துட்டு வளர்ந்து நின்றுட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஊழல் மடிந்து போன ஒரு ஆட்சின்னு சொல்லி கவர்னர்ட்டையும் கொடுக்குறாரு. அமித்ஷாவை சந்திச்சும் பேசியிருக்காரு எடப்பாடி அவர்கள். ஆட்சியில் ஊழல் இல்லைங்கிறீங்க. அதாவது ஊழலை பற்றி பேசுவதற்கு முதல்ல அமித்ஷாவுக்கு ஒரு தார்மீக ரீதியான பலம் உண்டா? அதற்குள்ள ஒரு 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 பிரச்சனை இன்னொருத்தர் மேலே ஒரு குற்றம் சாட்டுறாரு ஒருத்தர் அப்படின்னா முதலில் அவர் ரொம்ப ஒரு தூய்மையானவராக இருக்கணும். அவர் தூய்மையானவராக இருக்கணும். அவர் இருந்தால் அவர் மற்றவங்க மேலே அவர் குறை சொல்லலாம். இவர் கதையே வேறு கதை. அமித்ஷா கதை. அமித்ஷா மேலே இருந்த கொலை வழக்கு எப்படி முடிஞ்சதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி அதுலேருந்து அவர் விடுவிச்சுட்டு வந்தார், அதை விசாரித்த நீதிபதியினுடைய கதி என்ன, பிறகு விடுதலை செய்த நீதிபதிக்கு என்ன சன்மானம் வழங்கப்பட்டது, இது எல்லாம் தெரியும். அதனால் அவர் பேசுவதற்கு அதுக்கான தகுதி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி ஊழலை பற்றியெல்லாம் பேசலாமா? பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கலாமா? திமுக அமைச்சர் ஊழல் பண்ணலைங்கிறீங்களா? இல்லை இந்த எடப்பாடி பேசுறதுக்கு இருக்கோ இல்லையோ, ஆனா வந்து இந்த இடத்துல திமுக பண்ணலைன்னு சொல்ல முடியாது. இந்த திமுக மந்திரிகள் ஊழல் பண்ணாங்களா பண்ணலையாங்கிறது அடுத்த விஷயம். அது அப்புறம் இருக்கட்டும். ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துக்கிற அந்த தார்மீக பலம் எடப்பாடி பழனிசாமி முதல்ல இருக்கா? அவரே விசாரணைக்கு உட்பட்டுருக்கிறாரு. விசாரணைக்கு உரியவர். அவர் அமைச்சர்கள் மேலே பல பேர் மேலே வேலுமணி மேலே வழக்கு இருக்குது. இவர் மேலே விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இருக்குது. பல பேர் மேலே வழக்கு இருக்குது. முதலமைச்சரே சொல்லியிருந்தாரு தங்கமணி மேலே வழக்கு இருக்குது. தனி நீதிமன்றம் அமைத்து விசாரிக்கப்படும் சொல்லியிருந்தாரு. ஏன் முதலமைச்சர் 4.5 வருஷமா இவங்க யார் மேலேயுமே நடவடிக்கை இல்லை? இந்த மாதிரி வழக்குகள்லாம் இவங்க நிறையா குமிச்சு வச்சுக்கிட்டு, அதாவது என்ன இந்த ஆட்சியை இவங்க ஒரு அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள, அதான் சுருக்கமாக நான் சொல்ல விரும்புகிறது. அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்கொள்ள முடியல அப்படிங்கிறாங்க. இந்த அணி திமுகவையோ இந்த திமுக தலைமையிலான அணியையோ பிஜேபியோ அண்ணா திமுகவோ அரசியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியலங்கிட்ட செஞ்சு பார்க்குறாங்க. ஒன்றும் கதைக்கு ஆகலை. உதாரணமாக நான் சொல்கிறேன், எடப்பாடியா அவர் இந்த தொகுதி வாரியாக பிரச்சாரத்துக்கு ஏதோ ஒரு தலைப்பு கொடுத்து போனார்ல, என்னமோ ஒரு தலைப்பு, மக்கள் சந்திப்பு என்னமோன்னு சொன்னார். என்ன தலைப்புன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் முதல்ல தொடங்கினது கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் தொடங்கினார். ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் அவர் தொடங்கினார். அவர் சாமி கும்பிட்டது எனக்கு பிரச்சனை இல்லை, அது எல்லாம் எனக்கு பிரச்சனை. அந்த பொதுக்கூட்டத்தில் அவர் எழுத்தள்ளிப்புலேயே அவர் தொடங்கினது என்னென்னா, கம்யூனிஸ்ட்டுகள் இருக்கிற இடம் தெரியல, முகவரி இல்லைன்னு தான் தொடங்கினார். அது தொடங்கி பேசி முடிச்சுட்டு 3 நாளையில் சேம்பரத்தில் பேசினார். நீங்கள் எங்களோட வந்தீங்கன்னா எங்களை அடையாளம் இல்லைன்ட்டாரு, முகவரி இல்லைன்ட்டாரு, நாங்கள் ஒன்றுமே இல்லைன்ட்டாருன்னு சொன்னார். முடிஞ்சு வச்சா ஃபஸ்ட்டு கூட்டத்தில் பேசினார், மேட்டுப்பாளையத்தில் பேசினார். அப்படி சொன்னவர் 3 நாளையில் சேம்பரத்தில் பேசுகிறாரு. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னாரு. நாங்கள் தான் இல்லையே, நீங்கள் ஏன் வரவேற்கிறீங்க? எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்சியை பார்த்து இந்த கட்சி சுத்தமாக இல்லை, முகவரியே இல்லைன்ட்டாரு, முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே. நம்மளை பற்றி பேசணுங்கிற அவசியமே இல்லைல்ல. ஆனால் நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் ரத்தன கம்பளம் கொண்டு நான் வரவேற்றார். அதுதான் இப்போ கேட்டாங்க. அது ரத்தன கம்பளம் இல்லை, ரத்த கரை வடிந்த கம்பளம்னு நான் பதில் சொன்னதுக்கு ஆச்சுங்களா. அப்போ எதுலேயுமே ஒரு நிலை இல்லை. தாவாக்காவும் அப்படி தான் சொன்னார். கொடி பறக்குதுன்னாரு, விஜய் தெளிவுபடுத்தி. ஒரு யாரோ ஒரு ஆள் கொடி பிடிச்சா, அந்த கொடி பிடிச்ச ஆள் மறுபடியும் செய்தி அதிமுககாரங்களே தான் அந்த கொடியை பிடிச்சின்னு வந்தது. அது அதிமுகவோ அந்த கட்சியோ கொடியை பார்த்த உடனே இவர் கூட்டணியாக உறுதியாகிட்ட மாதிரி பேசினார். ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர், ஒரு சந்த கட்சியோட ஒரு மிகப்பெரிய முன்னாள் முதலமைச்சர், அடுத்தாப்புல நான் தான் முதலமைச்சர்னு வேறு சொல்லிகிட்டு இருக்கிறாரு. இப்போ எதிர்கட்சி தலைவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்டவர். அவர் பேச்சிலே ஒரு தெளிவும் இல்லை, ஒரு உறுதிப்பாடும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் அரசியல் ரீதியாக திமுக எதிர்கொள்ள முடியல. அதனால் இந்த அமித்ஷாட்ட நான் பட்டியல் கொடுத்தேன், கவர்னர்கிட்ட பட்டியல் கொடுத்தேன் இப்படின்னு. இது ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இந்த அரசியல் வெற்றி பெறாதுங்கிறீங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் வந்து அரசியலாக்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நீதிமன்றத்தோட தீர்ப்பே வந்துட்டு அங்கே தூணில் வந்துட்டு ஏற்றலாம், தீபம் ஏற்றலாம்னு சொல்லி கொடுத்தாச்சு. 3 தடவை உயர்நீதிமன்றம் திரும்ப கூடியும் ஒரே மாதிரி தீர்ப்பு தான் கொடுத்துருக்கு. உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து நிலுவையில் இருக்குது. இஸ்லாமிய அமைப்புகள் கூட விரும்பலை. ஆனால் திமுக ஏன் இந்த விஷயத்தில் மும்முரம் காட்டுதுங்கிறது தான் பிஜேபி சொல்கிற விஷயம். அதாவது திருப்பரங்குன்றம் மலை மேலே ஒரு கல் இருக்குது. அது என்ன கல்லுங்கிறது தான் பிரச்சனை. இது வரைக்கும்
அந்த கல்லில் தீபம் ஏற்றியதாக எந்த வரலாற்று ஆவணங்களும் கிடையாது. ஒரு தனிப்பட்ட நபர் அந்த கல்லில் தீபம் ஏற்றணும்னு விருப்பம் தெரிவித்து இதுக்கு கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு மனு கொடுக்குறாரு. கோயில் நிர்வாகம் அதை நிராகரிக்குது. அங்கே ஏற்றுறது பழக்கம் இல்லை, அதனால் அங்கே ஏற்ற முடியாது. உடனே ஒரு நீதிமன்றத்துக்கு போகிறாரு. ஒரு நீதிபதி விசாரிக்கிறாரு. விசாரிச்சுட்டு அவரே மலை ஏறி அவர் ஒரு கமிட்டி போடலாம், அல்லது இந்த கல்லில் தான் இந்த அங்கே நடப்பட்டிருக்கிற இந்த கல்லில் ஏற்கனவே 100 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை அதுக்கு முன்னாடியோ பாட்டங்காலத்தில் முப்பாட்டங்காலத்தில் தீபம் ஏற்றியதற்கான ஏதாவது சான்று இருந்தால் கொடுன்னு கேட்கணும். எந்த சான்றும் கிடையாது. அங்கே ஏற்றணுங்கிறாரு அவர், அந்த கல்லில் தான் அவர் ஏற்றணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த நீதிபதி சான்றை கொடுன்னு கேட்கல, எந்த சான்றையும் அவர் சமர்ப்பிக்கலை. அவரே போகிறாரு, அவரே ஆய்வு பண்ணுறாரு. அவர் என்ன ஆய்வாளரா? அவர் நீதிபதி. வரக்கூடிய 2 தரப்பு 3 தரப்புலேருந்து வரக்கூடிய அந்த வாதங்களை வைத்து அதுக்குள்ள ஆதாரங்களை சரிபார்த்து அவர் தீர்ப்பு வழங்குகிற இடத்துல தான் இருக்காரே தவிர அவரே போய் ஆய்வு பண்ணுவதற்கு அவருக்கு ஒன்றும் அதிகாரம் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவரே போகிறாரு, ஆய்வு பண்ணுறாரு, அவரே சொல்கிறாரு தீபம் ஏற்று. யார் மனு போடுறாருல அவரே போய் தீபம் ஏற்று. அவருக்கு நீ கோர்ட்டில் பாதுகாப்பு நிற்கிற போலீஸ் அவரோட கூட போ. இது வரைக்கும் எந்த நீதிபதியும் இப்படி தீர்ப்பு வழங்கினதா எனக்கு தெரியல. எனக்கு தெரியலங்கிறதான் நான் அதை மறுக்கலை. இது வரைக்கும் எந்த ஒரு வழக்கிலையும் யார் பெட்டிஷன் போடுறாரோ அவருக்கே சாதகமாக சொல்லி நீனே போய் பண்ணு அப்படின்னு இது வரைக்கும் வந்தது மாதிரி. அது மாதிரி பண்ணி அப்போ இது என்ன அப்படின்னா, அந்த கல் இருக்கா, கருங்கல் இருக்குது, கருங்கல் அது. அதில் தீபமாக அது மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த கல் எல்லை கல் தான். இப்பயும் சொல்கிறோம் அது எல்லை கல் தான். இந்த கல் நடப்பட்டது வெள்ளைக்காரன் காலத்தில். அவன் தான் சர்வே பண்ணான். வெள்ளைக்காரன் காலத்தில் பண்ண சர்வே தான் நமக்கு இந்தியா பூரா நில அளவு முறையை கொண்டு வந்தது அவங்க காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. பிஜேபி சார்பாக இவங்க வழக்கு தொடர்ந்து நாயக்கர் ஆட்சி காலத்திலே வந்திருக்குன்னு சொல்லி அவங்களும் மனு தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ இதுவரைக்கும் நடைபெற்ற அனைத்து வழக்குகளிலும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஜெயலலிதா காலத்துலேயும் வழக்கு நடைபெற்றிருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதை மறுத்துட்டாங்க. இல்லை, அது தீபம் ஏற்றுகிற தூண் அல்ல, அது எல்லைக்கல் தான். இன்னும் ஜெயலலிதாங்காட்டிலையும் சிறந்த இப்போ திமுக விட்டுருங்க, இவங்களுக்கு கடவுள் மேலே நம்பிக்கை. எல்லோரும் அவங்க சாமி கும்பிட்றாங்க, அது வேறு விஷயம். கடவுள் நம்பிக்கை உள்ள இல்லாதவங்க நாத்திக கட்சி ஆகிவிட்டுருங்க. ஜெயலலிதா நாத்திகரா? ஜெயலலிதா மிகச்சிறந்த பக்தர், எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் ரகசியம்லாம் கிடையாது. அவங்க முதலமைச்சராக இருந்த பொழுதே வழக்கு வந்தது, அப்போ நீதிமன்றம் அதை நிராகரிச்சது. ஆனால் இப்போ அதாவது என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, எல்லா துறைகளிலும் இராணுவத்திலிருந்து சகல துறைகளிலும் பாஜகனுடைய ஆதிக்கம் இஞ்சாக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆதிக்கம் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இந்தியா இந்திய நாட்டு மக்கள் ஒரு விழிப்பாக இல்லை அப்படின்னா எதிர்காலம் ஒரு பெரிய கேள்விக்குறியாக நிச்சயமாக. ஒரு நீதிமன்றத்தையே ஒரு நீதிபதியை விமர்சிக்கிற விஷயமும் சரி, நீதிபதிக்கு எதிராக ஒரு புத்தகம் வெளிவருது, புத்தகத்தை நீதிமன்றமே தடையும் விதிக்குது. நீதிபதிகளுக்கு எதிராக அந்த மாதிரி பேசலாமா? அரசியல் கட்சிகள் விமர்சனம் பேசலாமே, விமர்சிக்கலாம். ஒரு தீர்ப்பின் மீது விமர்சிப்பதற்கு எல்லாம் இண்டிவிஜுவல் அட்டாக்ல இருக்கிறது சரியான ஒரு விஷயம். அதாவது ஒரு தீர்ப்பு, நான் உதாரணமாக சொல்கிறேன், பெண்மணி வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அப்போ இருந்த நீதிபதி வீராசாமி அந்த குற்றவாளிகளை இவரெல்லாம் கார் வச்சுருக்கிறவங்க, நிலம் வச்சுருக்கிறவங்க, இவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள், ஆகவே அத்தனை பேரையும் விடுதலை பண்ணுறேன்னு விடுதலை பண்ணார். உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும். அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து பகிரங்கமாக கண்டன பேரணி தஞ்சை மாவட்டம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் நடத்திய திருத்துறைப்பூண்டியில் நான் நடத்தினேன். தஞ்சை மாவட்டம் முழுவதும். அப்போ தீர்ப்பை விமர்சிக்கக்கூடாது, அதை கண்டிக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்று கிடையாது. தீர்ப்பை விமர்சிப்பதற்கு உரிமை உண்டு. இப்போ என்ன இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் என்ன வருது அப்படின்னா, அரசாங்கத்தை பற்றி மிக கடுமையான முறையில் நீதிமன்றம் பல கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கு. ஏதோ கலவரத்தை இவங்க தான் உருவாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்குது. ஒரு நீதிபதி இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கலாமா? ஏற்கனவே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியதற்கான முன்னுதாரணங்கள் ஏதாவது இருக்கா? அதாவது யார் புகார்தாரரோ அவரையே போய் நீ தீபம் ஏற்று, உனக்கு பாதுகாப்பாக நாளே உனக்கு ஆள் அனுப்புகிறேன் என்று இது வரைக்கும் ஏதாவது ஒரு வழக்கில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கா அப்படின்னா, நம்ம ரொம்ப சட்ட வல்லுநர்கள் அல்ல, ஒரு மேலெழுந்த வாரியாக பத்திரிகைகள் வர்ற தீர்ப்புகளை நம்மளாம் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் அப்படி ஒரு தீர்ப்பு வந்ததாக எனக்கு தெரியல. ஆகவே இந்த தீர்ப்பு ஒரு உள்நோக்கம் உடையது. உள்நோக்கம் நிச்சயமாக உள்நோக்கம் உடையது. அதாவது பாஜக என்ன விரும்புகிறதோ அந்த விருப்பத்தை
அந்த மனு போடுறவர் யார்? அவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர். அவர் இந்து மக்களுக்கு சேர்ந்து வெளில போய் அவர் சார்ந்தவர் தான் அவர். அந்த அமைப்பை சார்ந்தவர்ங்கிறதுனால தான் அந்த வழக்கு போடுறாரு. அப்போ அந்த அமைப்புக்கு, அவருக்கல்ல, அந்த அமைப்புக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் வழங்குகிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்கி அந்த கலவரத்தின் மூலமாக யார் வழக்கு போட்டார்களோ அந்த அமைப்புக்கு சாதகமாக ஒரு பகுதி மக்களை ஒன்று திரட்டுவதற்கு ஆன ஒரு முயற்சிக்கு நீதிமன்ற தீர்ப்பு இடமளிக்கிறது என்பது எனது கருத்து. நிச்சயமாக உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி அரசியல் கதை போவோம் நிகழ்ச்சியில் டிஎன்சி தமிழுடைய நேர்காணல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.